வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இந்த சட்னி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இந்த உளுந்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்க போகிறேன். நம்ம விருப்பம் தான், எண்ணெய் சேர்த்தும் வறுக்கலாம், எண்ணெய் சேர்க்காமலும் வறுக்கலாம். சப்போஸ் நீங்கள் எண்ணெய் சேர்த்து வறுக்கிற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம பொறுமையாக வறுத்து விட்டுடலாம். நல்லா செவந்ததும் இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு உளுந்தோட டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும். அதனால் ஒரு வெங்காயம் மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு செவந்ததும் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா சுருங்கி வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பையும் சேர்த்து விட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து நல்லா மழை அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் உளுந்து சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொரகொரப்பு இருக்கணும். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற தேவையில்லை, இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தாலே போதும். இப்போது இந்த சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் இதில் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா செவந்ததும் இதை நம்ம சட்னியில் சேர்த்து விட்டுடலாம். இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நமக்கு உளுந்து சட்னி ரெடி ஆகிடுது. இது பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.